Hello viewers. Hello viewers. Welcome to Minutes Mystery. Welcome to Minutes Mystery. Violence. I love violence அப்படின்னு சொல்லிட்டு குட் பை டாக்டர் நம்ம தல அஜித் சொன்னார் பாத்தீங்களா. அந்த டயலாக் நம்ம படத்துல மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை ரியல் லைஃப்லயும் வச்சு பயங்கர கொடூரமாவும் சில கேங்ஸ்டர்ஸ் இந்த உலகத்துல வாழதான் செஞ்சாங்க. எஸ், அப்படி வாழ்ந்த 10 டேஞ்சரஸான ஆசியன் கேங்ஸ்டர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி கூட இந்த உலகத்துல சில பேர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே பயங்கரமான தாட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க அப்படியே குழப்பலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால பாத்துக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெக்ல அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா SM Bros டெக்னி எக்ஸ்க்ளூசிவ் ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல மொபைல் அன்பாக்சிங்ல இருந்து ரிவ்யூ வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா SM Bros டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேங் பகலானா கேங் பிலிப்பைன்ஸ். இந்த கேங் மற்ற கேங் மாதிரி சாதாரணமான கேங் கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமான கேங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேங் உருவான விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த கேங் உருவாறதுக்கு ஈமாங் அப்படின்ற ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா காரணமாவே இருந்திருக்கான். இந்த ஈமாங் பாத்தீங்கன்னா 1920 காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா. அந்த காலகட்டத்திலே இவனுக்கு 13ல இருந்து 14 வயசு ஆகிறப்பே ஒரு பயங்கரமான ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அவனோட ஏரியால வளர்ந்து வர ஆரம்பிக்கிறான். சோ அதனாலேயே ஸ்ட்ரீட்ல நடந்து போறப்ப இவனை யாராச்சும் தெரியாம போடா வாடான்னு சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா யோசிக்காம டப்புன்னு அவனை பிடிச்சி ரோட்ல அடி அடிச்சு அவங்கள பயங்கரமா காயப்படுத்தி விட்டுருவானா. அதனாலே நாட்கள் போக போக அவனோட ஏரியால இவனை பாக்குற எல்லாருமே வெறித்தனமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்த உடனே அந்த ஏரியால இந்த போலீஸ் செம்ம காண்டாகி யாராவே சாதாரண மக்களை போட்டு அடி அடிச்சு நான் தான் கேங்ஸ்டர் சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்தி தெரியா இவனை பிடிச்சி நம்ம வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டுறோம்னு சொல்லிட்டு அவனை அல்லேக்கா தூக்கிட்டு போய் ஜெயில வச்சு கும்மி எடுத்து காயங்களை தூக்கி ஸ்ட்ரீட்ல போட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் ஈமாங்க்கு வெறித்தனமான ஒரு கோபத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அது வரைக்கும் ஸ்ட்ரீட்ல இவனை பார்த்து பயந்துட்டு இருந்த எல்லாரும் பார்த்தா இவன் அடி வாங்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்த உடனே இதுக்கு மேலே நம்ம மக்கள் அடிக்கிறத விட நம்ம அடிச்ச போலீஸ் அடிச்சாதான் இவங்களுக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணுல பாக்குற போலீஸ் எல்லாம் போட்டு தள்ளவே ஆரம்பிச்சிருக்கான். இந்த ஒரு விஷயம் பார்த்தா அந்த ஏரியால இருக்கிற எல்லா மக்களுக்குமே உச்சக்கட்ட பதற்றத்தையும் பயத்தையும் கிரியேட் பண்ணுது. இது மக்களுக்கு மட்டும் இல்ல போலீஸ்க்கும் கிரியேட் பண்ணுது. சோ அதனாலேயே அவனை இப்படியே விட்டா வேலைக்காகாது. இவனோட கதையை நம்ம இப்பயே முடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈமாங்க ரோட்ல ஓட விட்டு என்கவுண்டர் பண்ணி அவனை ரோட்ல தரன்னு போலீஸ் இழுத்துட்டு போயிருந்திருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் அவனோட ஆஃப் பிரதரான டிவினோ அப்படின்றவ ரோட்ல நின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படி பாக்குறப்ப இந்த ஒரு நிகழ்வு அவனோட ஆள் மனதுல ஆழமா பதிஞ்சிருது. அப்படி பதிஞ்ச உடனே நம்ம அண்ணனை போட்டுதாங்க இந்த போலீஸ் நம்ம மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கணும். அது மட்டும் கிடையாது பப்ளிக் மத்தியில நம்ம மறுபடியும் ஒரு மிகப்பெரிய கேங்கா மாறி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவினோ வளர பகலானா பார் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய கேங்க அவனே உருவாக்குறான். அப்படி இந்த பகலானா பார்ல உருவாக்குனதுனாலே அந்த ஒரு கேங்குக்கு பகலானா கேங் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க. இப்படி உருவான இந்த கேங்கோட அல்டிமேட் எய்மே இவங்க எதுக்குற கேங் எந்த கேங்கா இருந்தாலும் யோசிக்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்ன்றது மட்டும்தான் இவங்களோட மோட்டிவாவே இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது இவங்க பண்ணாத இல்லீகல் ஆக்டிவிட்டிஸே கிடையாது. ட்ரக் டீலிங்ல இருந்து வயலன்ஸ் வரைக்கும் எல்லா விஷயங்களும் அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அதனாலேயே ஆசியாவோட டாப் 10 கேங்ஸ்டர்ஸ் லிஸ்ட்ல இவங்க ஒரு முக்கியமான கேங்காவே பிலிப்பைன்ஸ்ல இருந்து இடம் பிடிக்கிறாங்க. ஆனா என்னதான் இந்த டிவினோன்றவே அந்த கேங்க இவ்வளவு பெரிய கேங்கா மாற்றினாலும் இந்த டிவினோட இறப்பும் பார்த்தா அவனோட அண்ணனோட இறப்பும் மாதிரி ரொம்ப கொடூரமா தான் இருந்துச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போற கேங் 04 மலேசியா. இந்த ஒரு கேங் எங்க இருந்து உருவாக்குன்னு பாத்தீங்கன்னா O4 ட்ரையட் அப்படின்ற இன்னொரு கேங்ல இருந்தா உருவாகவே செஞ்சிருக்கேன். சோ இப்படி உருவான இந்த கேங் 04 இருந்தாலும் சரி இல்ல O4 ட்ரையட் கேங்கா இருந்தாலும் சரி ரெண்டுமே மர்மமான கேங். அதே நேரத்துல எக்ஸ்ட்ரீம்லி வயலண்டான கேங்ஸும் கூட. இந்த கேங்ல இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸ்மே பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல டாட்டூஸ் போட்டிருப்பாங்க. டாட்டூஸ் போட்டிருக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த கேங்குக்குன்னு பயங்கர கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணவும் செய்வாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஒரு கேங் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸை செய்ய போறதுக்கு முன்னாடியே துவக்க சடங்குகளை செஞ்சுட்டு தான் அதை செய்யவே போவாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த கேங்ல இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸ்மே அந்த கேங்குக்கு பயங்கர லாயல்ட்டியாவும் இருப்பாங்களாம். சோ இவ்வளவு லாயலா இருக்க இந்த கேங் எப்படி பணத்தை சம்பாதிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரக் டீலிங்ஸ் ஏதாவது ஒரு அசாசினேஷன் பண்ணா அதுக்கு ஆளை ஹையர் பண்றது அந்த மாதிரியான வேலைகளை பண்ணி தான் பணத்தை சம்பாதிக்கவே செஞ்சாங்க. இப்படி பணம் சம்பாதிச்ச இந்த கேங்க பார்த்து மக்கள் எல்லாம் பயப்படுறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அதுதான் இந்த கேங்கோட போட்டு தள்ளும் திறமை. எஸ், இந்த கேங் மட்டும் ஒருத்தரை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எவ்வளவு பாதுகாப்பான ஏரியால இருந்தாலும் சரி அந்த ஏரியால அசால்ட்டா போய் போட்டு தள்ளிட்டு வந்துன்னே இருப்பாங்க. அது எப்பறம் பாதுகாப்பான ஏரியால அசால்ட்டா போய் போட்டு தள்ளிட்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இவங்களுடைய சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க அந்த ஏரியாக்கு எப்படி வருவாங்க எங்க இருந்து வருவாங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு சைலண்டா வந்து மிஷனை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களா. சோ இப்படி சைலண்டா வந்து இவங்க ஆளை போட்டு தள்ளிட்டு போறதே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலும் சரி கவர்மெண்ட் மத்தியிலும் சரி ஒரு மிகப்பெரிய பயத்தை இவங்க மேல கொடுத்திருக்கு. இப்படி மக்கள் மத்தியிலும் கவர்மெண்ட் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்தனாலேயே இந்த கேங் பாத்தீங்கன்னா ஆசியாவோட டாப் 10 கேங்ஸ்டர் லிஸ்ட்ல ஒன் ஆஃப் த கேங்கா இடம் பிடிக்க வச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற கேங் ரெட் பா கேங் தாய்லாந்து. தொடக்க காலகட்டத்தில் இந்த கேங்க பாத்தீங்கன்னா ஒரு புரட்சியாளர்கள் கேங்கா தான் ஆரம்பிக்கவே செஞ்சாங்க. ஆனா நாளடைவுல
புரட்சியாளர்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிவிஎஸ்என் ஆகி போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஒரு கேங்கா இவங்க மாறுறாங்க. அப்படி மாறினதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற முக்கியமான அதே நேரத்துல மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தக்கூடிய கேங்காவும் இவங்க உருப்பெறாங்க. இப்படி உருப்பெற்றவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அளவுக்கு அதிகமா காணப்பட்ட இடம் கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு அழைக்கப்படுற தாய்லாந்து, மியான்மர் அண்ட் லாவோஸ் நாடோட பார்டர் சந்திக்கிற அந்த ஒரு இடத்துல, இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அடர்ந்த காடுகள் இருக்கிற அந்த ஒரு இடத்துல தான் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பயங்கரமா காணப்பட்டுச்சு. இந்த ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் இவங்க சூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான பிளேஸ் எந்த ஒரு நாட்டுக்கும் உரித்தான ஒரு இடம் சொல்லிட்டு அவங்களால சொந்தம் கொண்டாட முடியாது இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அந்த தாய்லாந்து கவர்மெண்ட்டும் முழு பீச்சா இறங்கி ஹேண்டில் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி மியான்மரும் முழு பீச்சா இறங்கி ஹேண்டில் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி லாவோஸ் கவர்மெண்ட்டும் முழு பீச்சா இறங்கி ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனாலேயே இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மூன்று நாடுகளையும் திக்குமுக்காட வச்சு அவங்களோட பிசினஸ் வேற லெவல்ல டெவலப் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் பிளேஸ் சூஸ் பண்ணி இந்த இடத்துல ட்ரக் டீலிங் அளவுக்கு அதிகமா அவங்க பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணதோட விளைவா பின் நாட்கள் ஆசியாவோட மிகப்பெரிய ட்ரக் டீலிங் கேங்காகவே இவங்க உருமாறவும் செய்யறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க இருந்த ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா காலங்கள் மாற மாற அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டே இருப்பாங்களாம். சோ இந்த மாதிரி இவங்க அடிக்கடி ஸ்ட்ராட்டஜியை மாத்துறது சுத்தி இருக்கிற இந்த மூன்று நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாவே அமைஞ்சிச்சு. அது மட்டும் கிடையாது, வயலன்ஸ் 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்ற மாதிரி இந்த ஒரு கேங்குக்கு வயலன்ஸ் அளவுக்கு அதிகமாவே பிடிக்கும். அதனாலே இவங்க எக்கச்சக்கமான இடங்கள்ல பிளாஸ்டும் பண்ணிருக்காங்க, எக்கச்சக்கமான மக்களை அச்சுறுத்தமும் செஞ்சிருக்காங்க. சோ அதனாலே இந்த கேங் தான் ஆசியால இருக்கிற டாப் 10 டாப் மோஸ்ட் கேங்ல ஒன் ஆஃப் த கேங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேங் காங்பே, சவுத் கொரியா. சவுத் கொரியா அப்படின்னு சொன்னால நமக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? மாடர்னான டெக் உள்ள நாடு, பாப் கல்ச்சர் உள்ள நாடு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அப்படிப்பட்ட நாட்டிலையும் டார்க்கர் சைடுல ஒரு கிரிமினல் குரூப் இருக்காங்க. அவங்களுடைய பேர் தான் காங்பே. இந்த காங்பே குரூப் அவங்களுடைய வயலண்டான பிஹேவியருக்கு மட்டும் பேர் போனவங்க கிடையாது. அவங்களுடைய இல்லீகல் கேம்பிளிங் ஆபரேஷன்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுவுமே மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி டேஞ்சரஸான இல்லீகல் கேம்பிளிங் ஆபரேஷன்ஸ் இவங்க பண்ணிட்டு இருந்தாலும் இவங்களை பிடிக்கிறது அப்படின்றது சவுத் கொரியன் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா தான் இருந்திருக்கு. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் இல்லீகலான கேம்பிளிங் ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பப்ளிக்கா நார்மலான மக்களோட கலந்துட்டு எவ்ரிடே பிசினஸும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இதனாலே பப்ளிக் யாரு, இந்த காங்பே கேங் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதே சவுத் கொரியன் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருந்திருக்கு. இது சவால் மட்டும் கிடையாது, இது மிகப்பெரிய டேஞ்சரும் கூட. ஏன்னா மக்களா இருக்க கேங்ஸ்டர் எப்ப வேணாலும் மக்களோட பாதுகாப்பு அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணலாம் இல்லையா? சோ அதனாலே இது சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை தான் கொடுத்திருந்திருக்கு. சோ இப்படி சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கே மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்தனாலேயே இந்த கேங் பாத்தீங்கன்னா ஆசியாவோட டாப் 10 கேங்ஸ்டர் லிஸ்ட்ல இடம் பிடிக்கவும் செஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற கேங் சாயில் மஸ் கேங், துர்க்கி. துர்க்கியை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் ஜாயின் ஆற ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த துர்க்கி கண்ட்ரியே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த துர்க்கி கண்ட்ரில இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு கேங் தான் இந்த சாயில் மஸ் கேங். இந்த கேங்கை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அந்த எல்லா விஷயத்தையுமே ஆர்கனைஸ்டா பண்ணுவானுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கொலை, கொள்ளை, சூதாட்டம் வரைக்கும் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டா அவங்க பண்ணிட்டே தெரிஞ்சிருக்கானுங்க. அதுலயும் கேங்குக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த கேங் டைரக்டாவே துர்க்கி கவர்மெண்ட்ல இருக்கிற கரப்ஷன்ல ஈடுபடக்கூடிய ஹையர் அபிஷியல்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய இவங்க டைரக்ட் லிங்க்ல இருந்திருக்கானுங்க. சோ அந்த ஒரு விஷயத்தினாலே இந்த ஒரு கேங்க கவர்மெண்ட் நினைச்சா கூட அவ்வளவு ஈஸியா பிடிக்கவே முடியலையா. சோ அதனாலே இந்த ஒரு கேங்க பாத்தீங்கன்னா துருக்கி கவர்மெண்ட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் புஷ்பா படத்துல எப்படி அல்லு அர்ஜுன் பாத்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் கூடயே கை கோர்த்துக்கிட்டு சிஸ்டத்தையே மாத்த ட்ரை பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த கேங்கும் பாத்தீங்கன்னா துருக்கியோட மிகப்பெரிய பொலிட்டிஷியன்ஸ் கூட எல்லாம் கை கோர்த்துக்கிட்டு துருக்கி நாட்டோட சிஸ்டத்தையே மானிபுலேட் பண்ற அளவுக்கு மோசமான கேங்கா இருந்திருக்கானுங்க. இந்த ஒரு விஷயத்தினாலே இந்த ஒரு கேங்கும் பாத்தீங்கன்னா ஆசியாவோட டாப் 10 லிஸ்ட்ல இருக்கிற முக்கியமான கேங்ஸ்டர்ஸ் லிஸ்ட்ல ஒரு முக்கியமான கேங்கா இடம் பிடிக்கவும் செய்யுது. அடுத்து நம்ம பார்க்க போற கேங் இந்தோனேஷியாவோட பிரீமேன் கேங். இந்த பிரீமேன் அப்படின்ற வேர்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கடா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ஒரு வேர்டு அவங்க எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீமேன், அதாவது சுதந்திர மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வேர்ட்ல இருந்தா எடுத்து ஃப்ரீமேன் அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கேங்க பத்தி சொன்னா இது ஒரு மிக்சடான கேங். அதாவது ஸ்ட்ரீட்ல இருக்க ரவுடிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்த கேங்ல இருப்பாங்க. அதே நேரத்துல பொலிட்டிக்கல்ல இருக்க ரவுடிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்த கேங்ல இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு கேங் பாத்தீங்கன்னா மத்த கிரிமினல் குரூப் மாதிரி காம்ப்ளெக்ஸான பிளான் வச்சிருக்க கேங்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு திடீர்னு ஒரு டைம்ல ஸ்ட்ரீட்ல வருவாங்க. அந்த டைம்ல யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதுக்காக அந்த ஒரு சம்பவம் வயலன்ஸா மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. உதவி கூட யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். சோ இப்படி இந்த கேங்கோட வைல்ட் அண்ட் அன்பிரடிக்டபிள் ஆக்ஷனால இந்த கேங்க ஸ்ட்ரீட்ல பார்த்தாலே மக்களுக்கு இந்த டைம்ல இவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இவங்க கொள்றாங்க, இல்லாட்டா உதவி செய்றாங்க, அப்புறம் எப்படி எங்களுக்கு பணம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற ஒண்ணுலாம் இல்லைங்க. நம்ம பழைய படத்துல எல்லாம் பார்ப்போம் பாத்தீங்களா, ரவுடி எப்படி பணத்தை வாங்குவாங்களோ அதே மாதிரி இவங்களும் பணத்தை வாங்கியிருக்காங்க. அதாவது மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த மார்க்கெட்ல இருக்க எல்லா கடையிலையும் மாமூல் வாங்குறது, இல்லாட்டா மிரட்டி பணத்தை வாங்குறது, இல்லாட்டா பொலிட்டிக்கல் ரீதியா ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த கட்சியில இருந்து பணத்தை வாங்கிட்டு ஆப்போசிட் கட்சியில யாரெல்லாம் போட சொல்றாங்களோ அவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு பணத்தை வாங்கிடுறது.
இந்த மாதிரி இவங்க பணத்தை சேர்த்துட்டே தெரிஞ்சிருக்காங்க. சோ இப்படி இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பப்ளிக்கா மட்டும் இருக்காம பொலிட்டிக்கல் ரீதியாவும் இருக்கனாலே இது இந்தோனேஷியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா தான் மாறுச்சு. சோ அதனாலதான் ஆசியால இருக்க டாப் 10 கேங்ஸ்டர் லிஸ்ட்ல இந்த கேங்கை சேர்த்து விட்டுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேங் நீங்க எதிர்பார்க்காத இந்தியால இருந்த ஒரு நோட்டோரியஸான கேங் தான் பார்க்க போறோம். என்னங்க சொல்றீங்க, இந்தியால இப்படி ஒரு கேங் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ், அப்படி ஒரு கேங் இந்தியால இருந்துச்சு. அந்த கேங்கோட பேர் தான் டி கம்பெனி. எஸ், இந்த ஒரு டி கம்பெனி கேங்க லீட் பண்ணதே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டோரியஸான தாவூத் இப்ராஹிம் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் லீட் பண்ணவே செஞ்சிருக்காப்ல. இது நீங்க நினைக்கிற மாதிரி டிபிக்கலான ஒரு கேங்ஸ்டர் கேங்கா அப்படின்னு கேட்டா நம்ம ஐ படத்துல விக்ரம் சொல்வார் பாத்தீங்களா, இது அந்த கேங்குக்கும் மேல அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரியான ஒரு கேங் தான் இந்த ஒரு டி கம்பெனி கேங். ஏன்னா இந்த கேங்கோட நெட்வொர்க்கே பாத்தீங்கன்னா செம்ம காம்ப்ளெக்ஸா இருக்குமா. அப்படி காம்ப்ளெக்ஸா இருக்கிற இந்த ஒரு கேங் எங்க இருந்து இனிஷியேட் ஆச்சுன்னா நம்ம மும்பை இருக்கு பாத்தீங்களா, அந்த மும்பைல இருந்தா தொடங்கவே செஞ்சுச்சு. அப்படி தொடங்கின இந்த ஒரு கேங்கோட ரூட் எங்கெங்கெல்லாம் பரவுச்சு தெரியுமா, இந்த உலகம் ஃபுல்லாவே பரவுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உலகம் ஃபுல்லா பறந்து விருந்த இந்த கேங்கோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க பண்ணாத இல்லீகல் ஆக்டிவிட்டிஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இல்லீகல் ட்ரேடிங்ல இருந்து பாலிவுட் படத்துக்கு ஃபன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு கூட பாத்தீங்கன்னா இவங்க எக்கச்சக்கமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, முக்கியமா அவங்க மும்பை சிட்டில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு பிளானும் போட்டு அதை செம்மையா எக்ஸிக்யூட்டும் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இந்த டி கம்பெனி எவ்வளவு அட்வான்ஸ்டான ஒரு கேங்ஸ்டர் அப்படின்றது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேங்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரீட் டாக் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண கேங்கா தான் இருந்திருப்பாங்க இல்லையா. அதாவது மக்களை போய் பயமுறுத்துறது, மக்களை போட்டு தள்ளுறது, இல்லாட்டா போலீஸை போட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வாங்க, இல்லாட்டா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுக்கிறதுக்காக இந்த வேலைகள்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த டி கம்பெனி பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மேல ஒரு பக்காவான கார்ப்பரேட் செயல்பட்ட எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா செயல்படுவாங்களோ அந்த அளவுக்கு பக்காவா பிளான போட்டு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு கேங் தான் இந்த டி கம்பெனியா. சோ அதனால இந்த கேங்க பார்த்து இந்தியா மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகமே பயப்படதான் செய்து. ஏன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா 21st செஞ்சுரியோட வெல் எஸ்டாப்ளிஷ்டு நெட்வொர்க் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது இவங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை செம்மையா பிளான் போட்டு அதுல நுட்பமா செயல்பட்டு எப்படி அதை செஞ்சு முடிக்கிறது அப்படின்றத பக்காவா பண்ணி முடிப்பாங்களாம். சோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் இந்த தாவூத் இப்ராஹிம் இப்ப இந்தியா மட்டும் கிடையாது இந்த உலகத்துல இருக்கிற எக்கச்சக்கமான நாடுகள் பல வீசி தேடிட்டு இருக்கதாவும் சொல்றாங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த டி கம்பெனி அப்படின்ற இந்த ஒரு கேங்ஸ்டர்ஸும் ஆசியாவோட டாப் 10 லிஸ்ட்ல முக்கியமான கேங்ஸ்டராவும் இடம் பிடிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற கேங் பாம்பு யூனியன் தைவான். இந்த பாம்பு யூனியன் கேங்ல இருக்க ஒவ்வொரு மெம்பருமே ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஏன்னா நம்ம குட் பை அக்லில வர ரெட் டிராகன் கேங் மாதிரி இந்த கேங்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் பாத்தீங்கன்னா டிராகன் டாட்டூஸ் போட்டிருப்பாங்க. டிராகன் டாட்டூஸ் போட்டிருக்கிறதோட மட்டும் இல்லாம ஓல்டு ட்ரெடிஷனை பயங்கரமா மதிக்கவும் செய்வாங்க. ஆனா என்னதான் ஓல்டு ட்ரெடிஷன்ஸை மதிச்சாலும் இவங்களுக்கு மன்னிப்பு அப்படின்ற ஒரு வேர்டுக்கு அர்த்தமே தெரியாது. அந்த அளவுக்கு ஹார்ஸ் அண்ட் ப்ரூட்டலான கேங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கேங்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேங் பயங்கரமா பறந்து விரிஞ்ச கேங். அதாவது இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்டரை தாண்டி குளோபல் லெவல்ல தான் இருக்கவே செய்யும். அதாவது தைவான்ல இருந்து மக்களையும் சரி போதைப் பொருளையும் சரி கடத்தி வெளிநாடுகளுக்கு தான் விற்கவே செய்வாங்க. சோ இப்படி பார்டர் கடந்து இவங்க வியாபாரம் பண்றதுனாலே உலகத்துல இருக்க மத்த கிரிமினல் கேங்ஸோட இவங்களுக்கு கனெக்ஷன் பயங்கர டீப்பாவே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டீப் கனெக்ஷனாலே பாத்தீங்கன்னா குளோபல்ல ஏதாவது கிரைம்ஸ் நடந்தா அதுல இவங்க மேஜர் பிளேயராவே இருப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க. சோ இப்படி இவங்க உலகம் ஃபுல்லா கான்டாக்ட் வச்சிருக்கனாலே இவங்களுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா தைவான் நாட்டுக்கு மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாவே அச்சுறுத்தலா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உலக லெவல்ல தீங்கு ஏற்படுத்தக்கூடிய எபிலிட்டி வாய்ந்த பவர்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் கேங் நேம் இந்த ஒரு பாம்பு யூனியன் கேங்க பல பேர் சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது தைவான்ல இருக்க லோக்கல் கேங்லாம் கிடையாது இன்டர்நேஷனல் கேங் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் ஆசியாவோட டாப் 10 கேங்ஸ்டர்ல இந்த கேங் முக்கியமான கேங்கா இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற கேங் ட்ரையட்ஸ் சைனா. இந்த கேங் இன்னைக்கு நேத்து உருவான கேங்லாம் கிடையாது, அந்த காலத்துல இருந்து இருக்கிற ஒரு பயங்கரமான கேங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இத சிம்பிளா ஓல்டு ஸ்கூல் கேங் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் இந்த கேங் ஓல்டு ஸ்கூல் கேங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் இதுவும் ரொம்ப மோசமான கேங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேங்கும் பாத்தீங்கன்னா குட் பை அக்லில வர ரெட் டிராகன் கேங் மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே டிராகன் சிம்பிள தன்னோட பாடியில அச்சாவும் பதிச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, புஷ்பராஜ் சொல்ற மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா லோக்கல் கேங்லாம் கிடையாது இன்டர்நேஷனல் கேங். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல எக்கச்சக்கமான இடத்துல கனெக்ஷனும் வச்சிருக்காங்க. அதனாலேயே அவங்களோட கிரைம் இன்டர்நேஷனல் அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி வாய்ந்தவங்க தான் இந்த ட்ரையாட்ஸ். இந்த ட்ரையாட்ஸ் கேங் பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் அந்த வழக்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இவங்க எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க ஏதாச்சும் ஒரு மிஷன் எடுத்து அந்த மிஷனை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சில சடங்குகளை செஞ்சுட்டு தான் அந்த மிஷனுக்குள்ளேயே இறங்கவே செய்வாங்களாம். அது மட்டும் கிடையாது, இவங்க கேங்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில லாயல்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா இருக்குமா. சப்போஸ் யாராச்சும் நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்கள யோசிக்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். இதுக்கெல்லாம் இவங்க பண்ண சில செயல்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது செய்கை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த செய்கையெல்லாம் நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் இவங்களா செஞ்சாங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு புராண கதைகள் மாதிரியா இருக்கு, இதெல்லாம் உண்மையா
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் உங்களோட செய்கையெல்லாம் இருக்குமா. ஆனா உண்மையான வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புராண கதைகள் மாதிரி இருக்கிற அந்த எல்லா செயலுமே இவங்க உண்மையிலேயே செஞ்சதா தான் இருக்கவே செய்யுமா. அந்த அளவுக்கு கொடூரமான சில வேலைகளையும் இவங்க செய்யவும் செஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த கேங்கோட நெட்வொர்க் சைனால மட்டும் கிடையாது, உலக லெவல்ல பரவி விரிஞ்சு கிடக்கு இல்லையா. சோ அவ்வளவு பெரிய கேங்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான காசும் தேவைப்படும் இல்லையா. அந்த காசுல இவங்க எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா மக்களை கடத்தி பிளாக்மெயில் பண்றது, ஃபேக்கான சில குட்ஸை உருவாக்குறது, அதாவது ஃபேக்கான ப்ராடக்ட் உருவாக்கி அந்த ப்ராடக்ட்டை வித்து அதன் மூலமா காசை பாக்குறது, எக்கச்சக்கமான மக்களை நாடு கடத்தி விக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுதான் இவங்க கேங்குக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இவ்வளவு மோசமா இருக்கிற இந்த ஒரு கேங்க இந்த காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா போலீஸ் பிடிக்கிறதுக்கு பயங்கரமா திணறதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்டா திணறாங்க, இன்னும் அந்த நெட்வொர்க் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ், இவங்க கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாதான். ஏன்னா இந்த கேங்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பருமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளிலுமே பாத்தீங்கன்னா சைனீஸ் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்யூனிட்டியில இருக்கிற மக்களோட மக்களா தான் வாழவே செய்வாங்களாம். அப்படி வாழ்ற அவங்கள பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில இருக்கிற மக்கள் மேபி ஐடென்டிஃபை பண்ணலாமா. ஆனா அப்படி ஐடென்டிஃபை பண்ணாலும் அதுல சில பேர் அவங்கள பார்த்து பயந்தாலும் பல பேர் அவங்க மேல ரெஸ்பெக்ட் தான் வைப்பாங்களாம். ஏன்னா இந்த கேங்ல இருக்கிற மெம்பர்ஸ் அந்த கம்யூனிட்டி மக்களுக்கு பாத்தீங்கன்னா கெட்டது செய்யறதை விட நல்லது செய்யறது அளவுக்கு அதிகமா பண்ணுவாங்களாம். சோ அதனாலேயே அந்த கேங் மெம்பர் மேல அந்த கம்யூனிட்டி மக்கள் அளவுக்கு அதிகமா ரெஸ்பெக்ட் வச்சு அவங்களை காட்டி கொடுக்கவே மாட்டாங்களாம். சோ இந்த ஒரு விஷயத்தினாலே இந்த காலகட்டத்திலும் போலீஸால அவங்களை ஐடென்டிஃபை பண்றதும் கஷ்டமா இருக்கான், அவங்கள பிடிச்சு ஜெயில போடுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கான். ஆனா என்னதான் போலீஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கஷ்டமா இருந்தாலும் இவங்க தான் உலகம் ஃபுல்லா பரவி விரிஞ்சு கிடக்காங்க இல்லையா. சோ அதனாலேயே இவங்களுக்கு ஒரு மிஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா அது அசால்ட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல பார்டரை கிராஸ் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அதனாலேயே இந்த ஒரு கேங்கும் நம்ம ஆசியால இருக்கிற டாப் 10 கேங்ல முக்கியமான கேங்காவே இடம் பிடிக்கவும் செய்யுது. அடுத்து நம்ம பார்க்க போற கேங் ஜப்பானோட யக்குஷா கேங். இந்த கேங் தான் ஜப்பானோட ஃபேமஸான கிரைம் சிண்டிகேட் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஹிஸ்டரியை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான்ல எப்படி சாமுராய் நைட்ஸ்க்குலாம் அந்த காலகட்டத்துல இருந்து ஹிஸ்டரி இருக்கு, அதே மாதிரி இந்த கேங்குக்கும் அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு ரிச் ஹிஸ்டரியே இருக்கு. ஏன்னா இந்த கேங் பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டிலே தோன்றிட்டாங்க. அப்படி தோன்றின இந்த கேங் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சராவே இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த கேங்கோட பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல இந்த கேங்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு தெரியுமா, கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான மெம்பர்ஸ் இருந்தாங்களாம். சோ அந்த அளவுக்கு ஜப்பானோட மிகப்பெரிய கிரைம் சிண்டிகேட் தான் இந்த யக்குஷா. என்னதான் இது இவ்வளவு பெரிய கேங்கா இருந்தாலும் அந்த கேங்குக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை எல்லா மெம்பர்ஸும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுல முக்கியமா சொல்லணும் அந்த கேங்ல இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸும் அவங்களுடைய லெஃப்ட் லிட்டில் ஃபிங்கரை கட் பண்ணியே ஆகணும். அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய பாடிஸ்ல டாட்டூஸ் பதிச்சும் ஆகணும். சோ இப்படி இந்த கேங்குக்குன்னு பல ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே எல்லா மெம்பர்ஸும் கண்டிப்பான முறையில ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த யக்குஷா கேங்குக்கு எப்பரா பணம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லீகலான கேம்பிளிங் ஸ்பாட்ஸ் ரன் பண்றது, அப்புறம் மிரட்டி பணம் பறிக்கிறது, இந்த மாதிரியான வழிமுறைகள்ல தான் இந்த யக்குஷா கேங்குக்கு பணம் வருது. ஆனா என்னதான் இந்த மாதிரி இவங்க பணத்தை பறிச்சாலும் இதை யார்கிட்ட இருந்து பறிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்தா இந்த பணத்தை பறிக்கவே செய்வாங்க. அப்படி பறிக்கிற பணத்துல பாதி பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படிதான் பல நூற்றாண்டுகளா இந்த யக்குஷா கேங் ஜப்பான்ல இயங்கிட்டே இருக்கு. ஏன்டா சொல்றீங்க பல நூற்றாண்டுகளா இப்படி ஒரு கேங் ஜப்பான்ல இயங்கிட்டு இருக்குன்னா ஜப்பான் கவர்மெண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் இந்த கேங்கை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு இந்த கேங்கை அழிச்சிடணும் அப்படின்னு தான் முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் ஈடுபட்டாலும் இந்த கேங்கை முற்றிலுமா அழிக்க முடியல. ஆனா ஓரளவுக்கு அந்த கேங்கை குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த கேங்ல 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 20,000க்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் மட்டுமே இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் ஓரளவுக்கு குறைச்சாலும் இன்னமுமே ஜப்பான் நாட்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் அண்டர் வேர்ல்டா இந்த கேங் தான் இருந்துட்டு இருக்கு. இவங்க இன்னைக்கு வரைக்கும் பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா இவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்தி மாத்தி அடாப்ட் பண்ணி சர்வைவ் ஆயிட்டே இருக்காங்க. அப்படி சர்வைவ் ஆறனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இது பவர்ஃபுல் அண்டர் வேர்ல்டாவே இருக்கு. அதனாலதான் இவங்களால பல நூற்றாண்டுகளா சர்வைவ் ஆக முடிஞ்சிருக்கு. ஆனா என்னதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த யக்குஷா கேங் சர்வைவ் ஆனாலும் இதுக்கு மேல சர்வைவ் ஆறது கொஞ்சம் டவுட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்த கேங்ல இருக்க மெம்பர்ஸ்ல 50% ஆஃப் மெம்பர்ஸ்க்கு மேல 50 வயசுக்கு மேல இருக்கவங்களாம், மிச்ச இருக்க 50% தான் 50 வயசுக்கு கீழே இருக்கவங்களாம். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த யங்ஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த கேங்ல வெறும் 5ல இருந்து 10% மட்டும் தான் இருக்காங்களாம். அதுக்கு முக்கியமான காரணமே ஜப்பான் கவர்மெண்ட் எடுத்த அதிரடியான நடவடிக்கைகளும் விதிமுறைகளும் தான் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இருந்தாலும் இன்னைக்கு டேட்ல ஆசியால இருக்க டாப் 10 நோட்டோரியஸ் கேங்ல இந்த யக்குஷா கேங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேங் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வீடியோ மூலமா இப்படி சில கேங்ஸ் இந்த உலகத்துல இருக்கு, இப்படி சில கேங்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்கறமே தவிர இது பர்சனலா எந்த ஒரு விஷயத்தையும் மோட்டிவ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட வீடியோலாம் கிடையாது. சோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் எடுத்துக்கங்க, பர்சனலா எடுத்துக்கிறாதீங்க. சோ இந்த வீடியோல நம்ம சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான், எப்பயுமே நம்ம
தீங்க கையில எடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தீங்காதான் வந்து முடியும். நல்லதை கையில எடுத்தாதான் அது என்னைக்குமே நம்ம தலைமுறையும் வாழ வைக்கும், நம்மளோட ஃபேமிலிக்கும் நன்மை பயக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே பண்ணுங்க, தீமை பக்கம் போகவே போகாதீங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and போகும்போது மறக்காம மெனிட்ஸ் மெசேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.